नमः कूटस्थरूपायै चिद्रूपायै नमो नमः। नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो नमः। प्रणवानन्दब्रह्मेन्द्रं सुप्रसन्नमकल्मिषं तं नमामि गुरुश्रेष्ठं ज्ञानमार्गप्रदर्शकं श्रीमत्परमहंसपरिव्राजकयोगिवर्य श्रीप्रणवानन्दब्रह्मेन्द्रसरस्वत्यवधूतसद्गुरवे नमो नमः। சத்குருச்சரணாரவிந்தாபியாம் நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகா சுவாமியுடைய சிஷ்யன் லட்சுமி நாராயண சர்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஸ்வாவசு வருஷத்துல கார்த்திகை மாசத்துல 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கார்த்திகை மாசம் அப்படிங்கறத பார்த்தோம்னாக்க துலா ராசியிலிருந்து சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியானதுதான் இந்த கார்த்திகை மாசம்னு சொல்லக்கூடியது. இந்த கார்த்திகை மாசத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன நடக்க போறது, என்னென்ன இந்த கிரகங்களானது பலனை கொடுக்க போறதுங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் ராசியா விளங்கக்கூடிய அதிகார திறன் கொண்ட மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் நீங்க நினைச்ச அளவுல இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். உங்களுடைய சேமிப்பு பணங்கள்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களுடைய மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் கொஞ்சம் உடல்நிலைய ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க சொல்லுங்க. அதே சமயத்துல வீட்டுல பெரிய அளவுல நிம்மதியானது இருக்காது. அதனால நீங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பிரார்த்தனை பண்றதுனால, அதே மாதிரி உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகர்கிட்ட போய் விளக்க போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மாறுதல் தரக்கூடிய மாசமா இருக்கும். விநாயகர் வழிபாடு. இரண்டாவது ராசியா விளங்கக்கூடிய தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேறக்கூடிய ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த மாசம் பெரிய அளவுல ஒரு நிம்மதியை தரக்கூடிய மாசமா இல்ல, சுமாரான மாசமா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் வரும், நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்த்திட முடியும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க குடும்பத்துல அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக மருத்துவமனை சென்று செலவு பண்ணக்கூடிய யோகமும் இந்த மாசம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால உங்களுடைய குடும்பத்தார்களை சரீர வியவஸ்தைய நல்லா பார்த்துக்க சொல்லுங்க. சரீர ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகப்படியா கவனம் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த மாசத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ஈஸியா தவிர்த்திட முடியும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க முருகர் வழிபாடு உங்களுக்கு இந்த மாசம் ஒரு அருமையான பலனை வாரி வழங்கக்கூடிய மாசமா இருக்கு. ஆனா முருகரை வழிபட்டு இந்த மாசத்தை ஒரு பிரயோஜனமான மாசமா நிச்சயமா உங்களால மாத்திக்க முடியும். மூணாவது ராசியா விளங்கக்கூடிய அதி புத்திசாலியான மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு அருமையான மாசமா இருக்கு. உங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையானது உண்டாகும். குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியானது நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுடைய தகப்பனார்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அனாவசியமான பிரச்சனைகள்னால கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரிதான் உங்களுடைய தம்பி தங்கைகள்கிட்டயும் அதே மாதிரிதான் இருக்கணும். உங்களுக்கு கீழே பிறந்தவங்களா இருக்கட்டும், உங்களுடைய அப்பாவா இருக்கட்டும், அவங்கள்ட்ட தள்ளி இருந்து ஒரு நண்பர்கள் மாதிரி பழகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வாரி தரும். அதே சமயத்துல இந்த மாசம் நீங்க பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் துளசி மாலை எடுத்து கிருஷ்ணருக்கு சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு வாரி வழங்கும். அனைவரிடத்திலும் ரொம்ப அன்பு பாராட்டக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட 4வது ராசியா விளங்கக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு சுமாரான மாசமா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன் தொல்லைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா வரும்.
கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதெல்லாம் வந்தாலுமே அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்க நிம்மதி ஆகலாம். ஒரு நல்ல ஒரு வழி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழி கண்டிப்பா பிறக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், விரக்தி இதெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா நிதானமா அவசரப்பட்டு முடிவெடுக்காம பொறுமையா போனீங்கன்னா நிச்சயமா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை உங்களால எட்ட முடியும். கணவனுக்கு மனைவியாலையும், மனைவிக்கு கணவனாலையும் நல்ல ஒரு பேரு புகழ் வாங்கி தரக்கூடிய மாசமா இந்த மாசமானது நிச்சயமா உங்களுக்கு அமையும். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முருகர் வழிபாடு, அதே சமயத்துல சிவன் வழிபாடு, அதே சமயத்துல ஸ்ரீரங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு நல்ல மாசமா, அருமையான மாசமா நிச்சயமா உங்களுக்கு அமையும். 5வது ராசியா விளங்கக்கூடிய ஆளுமை திறன் கொண்ட சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு இஷ்டமான விஷயங்களை கொடுக்காத மாசமா தான் இந்த மாசம் நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு நிறைய விரக்தியானது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளானது இருக்கும். குடும்பத்திலையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாசம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களுடைய தம்பி, தங்கைகள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகப்படியான கவனம் செலுத்த சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க போய் காசு பணம் செலவு பண்ணக்கூடிய மாசமா இந்த மாசமானது இருக்கு. இருந்தாலும் நீங்க விநாயகரையும் நாகராஜரையும் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான பலனை நிச்சயமா உங்களுக்கு வாரி கொடுக்கும். 6வது ராசியா விளங்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளானது உண்டாகும். அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல ஓரளவுக்கு நிம்மதியா, குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு பார்த்துக்கக்கூடிய மாசமா இந்த மாசமானது இருக்கு. அதே சமயத்துல வண்டி, வாகனம், வீடு இது சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாசத்துல புதுசான முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள்ல வெற்றி பாதையை கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமா எடுப்பீங்க. அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னாக்க நீங்க முருகர் வழிபாடையும் நாகராஜர் வழிபாடையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய புது முயற்சி பெரிய அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை வெற்றியா மாத்தி உங்க கையில கொடுக்கும். அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகாத கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் கல்யாணம் கை கூறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. 7வது ராசியா விளங்கக்கூடிய நீதி, நியாயம், நேர்மை என்று சொல்லக்கூடிய வழியில நடக்கக்கூடிய துளாராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நிச்சயமா போகும். அது உங்களுடைய நிம்மதியை குலைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க சண்டை சச்சரவுகள் வரும்போது வார்த்தையை பிரயோகிக்கும் போது ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி நீங்க கவனமா யோசிச்சு வார்த்தை விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தை மற்றவங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாசம். அதனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயத்துல வண்டி, வாகனம், வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் லோன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே சமயத்துல யாராவது அடகு வைக்கிறேன், வண்டி அடகு வைக்கிறேன், வீடு அடகு வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுங்க. அதே சமயத்துல அந்த பத்திரங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கவனமா இருந்து சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அதுவும் உங்கள்ட்ட கைமீறி போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சுப்பிரமணியர் வழிபாடு, அதே சமயத்துல திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வர்றது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய உடல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னாக்க எல்லா பிரச்சனையும் சரியாகி இந்த மாசம் ஒரு நல்ல மாசமா அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. 8வது ராசியா விளங்கக்கூடிய நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு நல்ல மாசமா அமையுது. உங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையானது இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னாக்க
உங்களுடைய குடும்பத்துல இந்த மாசம் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை இருக்கும். ஆனா டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய குடும்பத்தார் மேல அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. உங்களுடைய குடும்பத்தாரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்ப விஷயத்துல. உங்களுடைய லாபம், அதாவது சுய தொழில் பண்ணக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் உங்களுடைய லாபத்துல நிறைய விரயமாறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களுடைய லாபத்தை கொண்டு போய் நீங்க மருத்துவமனையில கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் உங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள் ஓரளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான மாசமா நிச்சயமா இருக்கு. நீங்க முருகரை வழிபட்டுக்கிட்டு அதே சமயத்துல உங்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வமா விளங்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, ஐயப்பன், ஐயனார், முனீஸ்வரன், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு வருது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமா கொடுக்கும். 9வது ராசியா விளங்கக்கூடிய அதி வேகமாக செயல்படக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு சுமாரான மாசமா இருக்கு. உங்களுடைய உடல் நிலை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய சாப்பாடு விஷயத்திலேயா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நல்ல ஒரு சத்தான ஆகாரத்தை எடுத்துங்க. வெளியில கடையில சாப்பிட்றதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ஆகார விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஆபத்தான விஷயமா போய் முடியும். அதனால சாப்பாடு விஷயத்துல இந்த மாசமும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய உடலை நல்லா நீங்க பாத்துக்கங்க. சுகர் பிரஷர் உள்ளவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயத்துல சுய தொழில் பண்ணக்கூடிய தனுராசி என்பர்கள் இந்த மாசம் ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமான மாசமா நிச்சயமா உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நண்பர்களாலையும் உங்களுடைய மனைவி கணவனாலையும் நல்ல ஒரு லாபம் பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய தனுராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப திருப்திகரமா இருக்காது. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறையவே இருக்கு. நீங்க உங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீறி அந்த ஊதியமானது கிடைச்சாலும் அது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுடைய உடலை நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை சரியாயிடும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அதே சமயம் பார்த்தோம்னாக்க கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரன், ஐயனார், ஐயப்பன், இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிச்சயமா ஒரு தீர்வு உங்களுக்கு கொடுக்கும். 10வது ராசியா விளங்கக்கூடிய உடல் வலிமை அதிகமாக கொண்ட மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் குடும்பத்துல பெரிய அளவுல நிம்மதி இல்லாத ஒரு மாசமா இருக்கும். நிறைய சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுடைய குடும்பத்தார்கள்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய மனைவி கணவன்மார்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நிறைய ஸ்ரீரங்க பெருமாளையும் முருகப்பெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வருது உங்களுக்கு ஒரு சௌக்கியமான வாழ்க்கையை அமைச்சு தரத்துக்கு இந்த மாசம் பெரிய அளவுல உங்களுக்கு உபயோககரமா இருக்கும். சிக்கன குணம் கொண்ட 11வது ராசியா விளங்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் நினைச்சளவுல இல்ல. குடும்பத்துல நிறைய குழப்பங்களானது உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளானது உண்டாகும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க நீங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு வெல்விஷர் பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்பாவோ அல்ல அம்மாவோ, சகோதர சகோதரிகளோ, அதே மாதிரி பார்த்தோம்னாக்க உங்களுடைய நண்பர்களோ, இந்த மாதிரி யாரோ ஒரு வெல்விஷரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி நீங்க கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறது ஓரளவுக்கு நன்மையை தரும். நீங்க நாகராஜரை வழிபடுறது, விநாயகரை வழிபடுறது, அதே சமயத்துல கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுறது, உங்க ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுறது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனா நிச்சயமா உங்களுக்கு அமைச்சு திருப்திகரமான மாசமா இந்த மாசமானது உங்களுக்கு இருக்கும். அதிக ஆற்றல் கொண்ட மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் ஓரளவுக்கு சுமாரான மாசமா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்துல ஓரளவுக்கு ஒரு நிம்மதி, ஒரு திருப்திகரமான மாசமா இந்த மாசம் இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். உங்களுடைய
உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல, உங்களுடைய உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. அதே சமயம் பார்த்தோம்னாக்கா டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவே அருமையான பலனா இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசம்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்க நினைச்ச காரியம் ஓரளவுக்கு நல்லாவே பலமா கை கொடுக்கும். நீங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா அன்னபூரணி, இந்த மாதிரி கங்கை, காவேரி, இந்த மாதிரி ஜல சம்பந்தமான தேவதைகளை பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான பலனை கொடுக்கும். அதே சமயம் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை நீங்க அடைஞ்சு இந்த மாசம் ஒரு பிரயோஜனமான மாசமா நிச்சயமா உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் நம்ம இந்த கார்த்திகை மாசத்துக்கு உண்டான 12 ராசிகளுக்கு பொது ராசி பலன்களை தான் நம்ம இப்ப பார்த்தோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிசீலனை பண்ணி உங்களுடைய பலாபலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண சர்மா. நன்றி, வணக்கம்.